إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 40 ஹதீஸ் குதுசிகள் என்ற தொடர். இன்று நாம் பார்க்க போவது 4வது தொடர். 4வது தொடரில் இன்று நாம் படிக்க போகின்ற ஹதீஸுல் குதுசி, அதாவது 27வது ஹதீஸுல் குதுசியை நாம் இன்று பார்க்க போகின்றோம். இதுவரை நாம் இந்த நாம் ஒரு 26 ஹதீஸுல் குதுசிகள் நாம் படித்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது 27வது ஹதீஸுல் குதுசியை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை நாம் படித்த ஹதீஸுல் குதுசிகளை பொறுத்தவரையில் மிக அற்புதமான பல செய்திகளை நாம் என்ன செய்தோம், நாம் படித்தோம். மிக அற்புதமான பல செய்திகளை நாம் இதில் பார்த்தோம். அந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போவது 27வது செய்தி. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال يقول الله عز وجل الصوم لي وأنا أجزي به يدع شهوته وأكله وشربه من أجلي والصوم جنة وللصائم فرحتان فرحة حين يفطر وفرحة حين يلقى ربه ولا خلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மகத்துவமிக்க கண்ணியமிக்க அல்லாஹு தஆலா கூறுவதாக, அஸ்ஸௌமுலி நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி நானே அதற்கு கூலி வழங்குவேன். ஜஸா என்பது கூலி. வ அன அஜ்ஸி பிஹி நானே அதற்கு கூலி வழங்குவேன், பிரதிபலன் வழங்குவேன். யதஉ என்றா விடுகிறான். யதஉ என்ற என்ன? யதஉ என்ற இந்த இடத்துல யதஉ என்பது விடுகிறான். ஷஹ்வதஹு ஷஹ்வதஹு சொன்னால் அவனது இச்சைகளை, வ அக்லஹு அவனது உணவை, வ ஷுர்பஹு அவனது பானத்தை, மின் அஜ்லி எனக்காக விடுகிறான். எனவே உள்ளங்களை அறிந்த ரப்புல் ஆலமீன் நோன்பென்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் அதில் விடுதல் என்பதுதான் அதில் இருக்கிறது. எனக்காக விடுகிறான். அப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த இடம் மிக முக்கியமானது. அடுத்து எனக்காக விடுகின்ற காரணத்தால், எனக்காக அவன் இவற்றை விடுகின்ற காரணத்தால் அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன். வஸ்ஸௌமு ஜுன்னத்துன் நோன்பு கேடயமாகும். ஜுன்னா என்பது கேடயம், நோன்பு ஒரு கேடயமாகும். வஸ்ஸௌமு ஜுன்னத்துன் வலிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான் நோன்பாளிக்கு இரு மகிழ்ச்சிகள். வலிஸ்ஸாயிமி நோன்பாளிக்கு ஃபர்ஹத்தான்டா இரு மகிழ்ச்சிகள். ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திரு நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. வஃபர்ஹத்துன் ஹீன யல்கா ரப்பஹு இறைவனை தனது ரப்பை சந்திக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. மறுமையில் தம் இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி. 2 மகிழ்ச்சிகள்.
ஒன்று இவ்வுலகில், ஒன்று நாளை மறுமையில். வல ஹலூஃபு ஃபமிஸ் சாயிம். அப்ப வல ஹலூஃபு ஃபமிஸ் சாயிம் என்று சொன்னால் அந்த நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் அந்த வாடை அத்யபு இந்தல்லாஹி மிர் ரீஹில் மிஸ்க். மிஸ்க் என்பது கஸ்தூரி. கஸ்தூரி வாசனையை விட அல்லாஹ்விடத்தில் மனமிக்கதாகும். அத்தியபண்டா மனமிக்கதாகும். தீபண்டா எது சொல்லுவாங்க, வாசனைக்கு தீபண்ட வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அத்யபு இந்தல்லாஹி மிர் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரிய வாசனை விட அல்லாஹ்விடம் மனமிக்கதாகும். எனவே நோன்பென்ற வணக்கத்தின் இவ்வளவு சிறப்புகள் இந்த செய்தி சொல்கிறது. நோன்பென்ற வணக்கம் இவ்வளவு சிறப்புகளை கொண்டது. எனவே நாம் ஃபர்தான நோன்போடு மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல் சுன்னத்தான நோன்புகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த சிறப்புகள் சுன்னத்தான நோன்புக்கும் உரிய சிறப்புகள் தான். இது ஃபர்துக்கு மட்டும் சொல்லப்பட்டவைகள் அல்ல, சுன்னத்தான நோன்புக்கும் இந்த சிறப்புகள் உண்டு. இந்த செய்தி புகாரியில 7492வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அடுத்து நாம் வருவோம் 28வது செய்தி. 28வது செய்தி. அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول صلى صلاة لم يقرأ فيها بأم القرآن فهي خداج. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, சல்லா சலாத்தன், ஒருவர் ஒரு தொழுகையை தொழுகிறார், லம் யக்ரா ஃபீஹா, அதில் அவர் ஓதவில்லை, பி உம்மில் குர்ஆன், உம்மில் குர்ஆனை ஓதவில்லை. உம்முல் குர்ஆன் என்பது குர்ஆனின் அன்னை. உம்மண்ட தாய் தானே, அன்னை. குர்ஆனின் அன்னை அவர் ஓதவில்லை. குர்ஆனின் அன்னை என்பது என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இந்த சூறாவில் நாம் இன்னொரு பேரை பார்க்கிறோம், உம்முல் குர்ஆன். குர்ஆனின் அன்னை எவர் ஓதவில்லையோ ஃபஹிய ஹிதாஜுன், அது குறைவுடையதாகும். அந்த தொழுகை குறை உள்ளது. சலாசன் 3 முறை ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. ஃபஹிய ஹிதாஜுன் சலாசன் கைரு தமாம் என்றால் பூர்ணமில்லாத குறையுள்ள தொழுகையாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் ரிவாயத் செய்யறாங்க. ஃபகீர் அலி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா கேட்கப்படுது, இன்னா நகூனு வராஅல் இமாம், இன்னா நகூனு வராஅல் இமாம், நாம் இமாமுக்கு பின்னால் தொழுகின்றோம், அவ எப்படி ஓதுவது? ஃபகால், அவர் சொல்றார், இக்ரா பிஹா ஃபீ நஃப்ஸிக், நீங்கள் உங்களுக்குள் அதை ஓதிக்கொள்ளுங்கள், உங்களுக்குள் அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்னி சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கிறேன், கால் அல்லாஹு தஆலா, என்ன உயர்வுமிக்க அல்லாஹ் கூறுகிறான். அப்ப இங்க இருந்தா ஹதீஸுல் குதுஸி ஆரம்பிக்குது. கால் அல்லாஹு தஆலா, உயர்வுமிக்க அல்லாஹ் கூறினான், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி, கஸம்துண்டா என்ன, பங்கு வைத்தேன் அஸ்ஸலாத தொழுகையை, பைனி எனக்கும், பைன அப்தி எனது அடியானுக்கும் மத்தியில், நிஸ்வைனி 2 பகுதிகளாக, அரை பகுதி 2 பகுதிகளாக எனக்கும் எனது அடியானுக்கு மத்தியில் நான் தொழுகை என்ன செய்தேன், நான் பங்கு வைத்து விட்டேன். அதில் பங்கு வைத்துவிட்டு அடுத்து என்ன, வலி அப்தி மாசால், வலி அப்தி மாசால், எனது அடியான் அவன் கேட்டது அவனுக்கு உண்டு, எனது அடியான் எதை கேட்டானோ அது அவனுக்கு உண்டு. இதுல 2 பிரிக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ன, அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வை போற்றுவது ஒரு பகுதி, அது அல்லாஹ்வுக்குரியது. அடுத்த பகுதி யாருக்குரியது, அடியானுக்குரியது. அடியான் அவன் கேட்கக்கூடியவைகள் அவனுக்கு உண்டு. வைதா காலல் அப்து ஃபஇதா காலல் அப்து, அடியான் சொன்னால் எப்படி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால், கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் கூறுகிறான், ஹமதனி அப்தி, ஹமிதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். வைதா கால அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அடியான் ஓதும் போது, கால் அல்லாஹு தஆலா, உயர்வுமிக்க அல்லாஹ் கூறுகிறான், அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை துதித்து விட்டான். வைதா கால மாலிகி யௌமித்தீன் என்று ஓதினால், கால மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். வகால மர்ரதன் ஃபவ்வத இலைய அப்தி, ஃபவ்வத இலைய அப்தி என்று சொன்னால், அப்ப என்ன, அடியான் தனது காரியத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டான். என்ன செய்தான், அதாவது அடியான் தனது காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான்.
அப்ப அப்படி பதில் வரும். மஜ்ஜதனி அப்தி என்றும் பதில் வருகிறது. அப்படியும் இன்னொரு ரிவாயத்தில் வருது காலமாக ஃபவ்வத இலைய அப்தி, அடியான் தனது காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான். ஃபைதா கால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாம் உன்னை வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் சொல்லும் போது அல்லாஹ் பதில் அளிக்கிறான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் உள்ளது. வலி அப்தி மா சஅல், எனது அடியான் கேட்பது அவனுக்கு உண்டு, எனது அடியான் கேட்பது அவனுக்கு உண்டு. நீங்க எடுத்து பாருங்க, ரெண்டா பிரித்தன்றத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், அடுத்து இய்யாக நஅபுது வரைக்கும் வைங்க. இய்யாக நஅபுது, நாம் உன்னையே வணங்குகிறோம். இதுவரைக்கும் உள்ளது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அடுத்த பகுதி என்ன? வ இய்யாக நஸ்தஈன், நாம் உன்னிடமே உதவி தேடுகிறோம். இது யாருக்குரியது? அடியார்களுக்குரியது. இதுலதான் ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் உள்ளது. ஒரு பகுதி அல்லாஹ்வுக்குரியது, ஒரு பகுதி அடியானோட சம்பந்தப்பட்டது. வலி அப்தி மா சஅல், அடியான் கேட்டது அவனுக்கு உண்டு. ஃபைதா கால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், கால ஹாதா லி அப்தி வலி அப்தி மா சஅல், இது எனது அடியானுக்குரியது, அவன் கேட்டது அவனுக்கு உண்டு. அவ இந்த செய்தி சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு அத்தியாயம் பாருங்க. தொழுகையில் ஒரு அடியான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அடியானுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் அதற்கு உடனே என்ன செய்யறான்? பதில் அளிக்கிறான் என்ற அளவுக்கு. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் சொல்றான், எனக்கும் எனது அடியானுக்கு மத்தியில் இரண்டாக நான் என்ன செய்து விட்டேன்? வகுத்து விட்டேன், இரண்டாக பிரித்து விட்டேன் என்பதுதான் இந்த செய்தி. அப்ப இது நாங்கள் 28வது ஹதீஸுல் குதுசியாக பார்க்கிறோம். இது முஸ்லிம்ல 655வது செய்தி. இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் வருவோம் 29வது செய்திக்கு வருவோம். 29வது செய்தி. அன் அபீ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم يقول الله قال النبي صلى الله عليه وسلم قال النبي صلى الله عليه وسلم يقول الله قال النبي صلى الله عليه وسلم يقول الله يا آدم فيقول لبيك وسعديك فينادى بصوت إن الله يأمرك أن تخرج من ذريتك بعثا إلى النار. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, மறுமையுடைய நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? யா ஆதம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைப்பான். ஆதமே என்று அல்லாஹ் அழைப்பான். அவர் எப்படி பதில் சொல்வாரு? ஃபயகூலு லப்பைக வ சஅதைக், இதோ வந்து விட்டேன், கட்டளையிடு, காத்திருக்கிறேன் என்று சொல்வார். ஃபயகூலு லப்பைக வ சஅதைக் ஃபயுனாதா பிஸௌத்தின், ஃபயுனாதா பிஸௌத்தின், ஃபயுனாதாண்டா அழைக்கப்படுவார், பிஸௌத்தின் என்றா ஒரு சப்தத்தை கொண்டு, ஒரு உயர்ந்த சப்தத்தை கொண்டு, ஒரு உரத்த குரலில் என்ன செய்யப்படும்? ஒரு அழைப்பு அவருக்கு விடுக்கப்படும். என்ன அழைப்பது? இன்னல்லாஹ யஅமுருக, நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு கட்டளை இடுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு ஏவுகிறான். என்ன? எதை? அன் துஹ்ரிஜ மின் துர்ரிய்யதிக பஅஸன் இலன் நார், உமது சந்ததியிலிருந்து நரகத்துக்கு அனுப்பப்பட இருப்பவர்களை மற்றவர்கள் தனியாக பிரித்து விடுமாறு அல்லாஹ் உமக்கு கட்டளை இடுகிறான். அன் துஹ்ரிஜ மின் துர்ரிய்யதிக், உமது சந்ததியிலிருந்து பிரித்து விடுமாறு. யார? அந்த பஅஸன் இலன் நார், அந்த நரகத்துக்கு அனுப்பப்பட இருப்பவர்களை என்ன செய்யறது? மற்றவர்கள் தனியாக பிரித்து எடுக்குமாறு அல்லாஹ் உமக்கு கட்டளை இடுகிறான். நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களை தனியாக பிரிக்குமாறு. நினைச்சு பாருங்க அந்த இடத்தை, நறுமை சகோதரர்களே. அந்த இடம் இருக்கிறது தானே குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். அதாவது அல்லாஹு தஆலா சொல்றானே சூரத்துல் ஹஜ்ஜில் வரக்கூடிய வசனம், மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், உங்கள் மனிதர்களே, உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த மறுமையுடைய நிகழ்வு என்பது ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ன? ஒரு கர்ப்பிணி பெண் அவளுடைய அந்த கற்பப்படியே கரைந்து சென்று விடும். அதே போன்று ஒரு பாலூட்டக்கூடிய தாய் என்ன செய்வாள்? தனது பிள்ளைக்கு பால் ஊட்டுவதை மறந்து விடுவாள் என்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறானே. அப்ப எனவே அங்கு மக்கள் என்ன செய்வார்கள்? போதையில் இருப்பார்கள். அது உலகத்தில் இந்த என்ன மதுபானத்தை அருந்து வரக்கூடிய போதை அல்ல,
அந்த அந்த நாளுடைய பயங்கரத்தால் ஏற்படக்கூடிய ஒரு போதையில் மயக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். அப்ப இந்த இந்த நிலை எப்போது உருவாகும் என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் உருவாகும், இந்த நேரத்தில் உருவாகும் என்ற ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். அதே போன்று சிறுவர்களுடைய முடிகள் நரைக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது என்றும் ஹதீஸ்களில் விளக்கத்தை பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இடமாக இந்த இடம் மறுமையில இருக்கும். என்ன, அதாவது நரகத்துக்குரியவர்கள் பிரிக்கப்படுவார்கள், நரகத்துக்குரியவர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்று இந்த செய்தி சொல்கிறது. இன்னும் சில செய்திகள் நீங்க பார்க்கலாம். 1000 பேர்ல 999 பேர் நரகத்துக்குரியவர்கள், ஒருவர் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்லும் போது சஹாபாக்கள் மிக கவலை உற்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவங்க வந்து யார்? யஅஜூஜ் மௌஜூஜ் என்ற அந்த கூட்டத்தில் இருந்து உள்ளவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில் அளித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது மறுமையில் பாருங்கள் இந்த நிலை. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து, அவங்க தான் மனித குலத்தின் தந்தை, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கட்டளையை பிறப்பிப்பான் என்ற செய்தி. இப்ப நாங்கள் இது 29வது ஹதீஸுல் குதுசியாக பார்க்கிறோம். புகாரியில 7483வது செய்தி அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்து நாம் வருவோம் 30வது ஹதீஸுல் குதுசிக்கு நாம் வருவோம். அன் அபீ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يدخل أهل الجنة الجنة وأهل النار النار ثم يقول الله تعالى أخرجوا من كان في قلبه مثقال حبة من خردل من إيمان فيخرجون منها قد اسودوا فيلقون في نحر الحياة أو الحياة شك مالك فينبتون كما تنبت الحبة في جانب السيل ألم تر أنها تخرج صفراء ملتوية. இது புகாரியில் 22வது ஹதீஸுல் குதுசி 22வது செய்தியாக வருகிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், என்ன, யதுகுலு அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா வ அஹ்லுன் நாரி அன்னார். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு நுழைந்துடுவாங்க. விசாரணைக்கு பிறகு மறுமையில சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். வ அஹ்லுன் நாரி அன்னார், நரகவாசிகள் நரகத்தில் நுழைந்து விடுவார்கள். சும்ம யகூலுல்லாஹு தஆலா, பிறகு அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ் எப்படி சொல்வான்? உயர்வுமிக்க அல்லாஹ் கூறுவான், அஹ்ரிஜூ என்றா வெளியேற்றுங்கள், மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான். என்ன, அதாவது ஒரு அணு அளவு ஈமான் உள்ளவர்கள், உள்ளத்தில் கடுகளவு, ஹப்பத்து ஹர்தல், கடுகளவேனும் ஈமான், அந்த இறை நம்பிக்கை இருப்பவரை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான், உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் உள்ளவர்கள் என்றா என்ன, உங்க ஷிர்க்ல மரணித்து இருக்கக்கூடாது. ஷிர்க் என்ன செஞ்சிடும்? ஈமானை அழித்து விடும், அப்படித்தானே? அதனால அவர்கள் என்ன, ஷிர்க் செய்யாதவர்களாகத்தான் மரணிங்க. அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்க. உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான், இறை நம்பிக்கை இருப்பவன் என்ன செய்வாங்க? நரகத்திலிருந்து அவங்கள வெளியேற்றி விடுங்கள். அதிலிருந்து அவங்க என்ன செய்யப்படுவாங்க? வெளியேற்றப்படுவார்கள். ஆனா அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? கதிஸ்வத்து, அவர்கள் கருத்தவர்களாக. எப்படி? அதாவது இஸ்வத்துனா கருத்தவர்களாக அவங்க வெளியேற்றப்படுவாங்க. இவ்வளோ என்ன, நரகம் என்ன செஞ்சிடும்? அவர்களை கரித்து விடும். அப்ப அவர்கள் ஒரு கண்ணங்கரையர் என்று கருத்தவர்களாக அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஃபயுல்கௌன ஃபீ நஹ்ரில் ஹயா, ஹயா என்ற ஆற்றில் போடப்படுவார்கள். ஹயாத் என்பதுதான் அதுல கூடுதலாக வரக்கூடிய வாசகம். ஹயாத் என்ற ஆற்றில், ஹயாத் என்பது வாழ்வு, அப்படிதானே? ஹயாத் அவருக்கு மறு வாழ்வு கிடைப்பது போன்றது. ஹயாத் என்ற ஆற்றில் போடப்படுவார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல மாலிக் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், ஷக்க மாலிக் என்பது அதான் ஃபயன். அந்த அதனாலதான் அந்த ஹயாத் என்ற வார்த்தையில் அவருக்கு சந்தேகம் ஏற்படுது. ஹயா என்று நபி ஸல்லல்லாஹு கூறினார்களா என்று சந்தேகப்படுகிறார். அவ்வாறு அவங்க ஆற்றில் போடப்பட்டதும் என்ன நடக்குது? ஃபயம்புத்தூன கமா தம்புத்துல் ஹிப்பத்து ஃபி ஜானிபி ஸைல். என்ன, அவங்க போட்டப்பட்டதும் ஒரு பெரும் வெள்ளம் பாயும், அந்த ஒரு பெரும் வெள்ளம் பாயக்கூடிய அந்த ஓடையில, அந்த ஓடை கரையில் விதைகள் முளைப்பது போன்று இவர்கள் பொலிவடைவார்கள். இப்ப செயில் என்பது வெள்ளம். ஒரு வெள்ளம் அடிச்சு கொண்டு போற ஒரு ஆற்றுல அதுல பக்கத்துல என்ன செய்யும்? அதுக்கு அருகில் வந்து அந்த விதைகள் முளைப்பது போன்று இவங்க என்ன செய்வாங்க? ஒரு பொலிவடைவார்கள், அவர்கள் பொலிவடைவார்கள். அலம் தர அன்னஹா தஹ்ருஜு ஸஃப்ரா முல்தவியா. ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க? அதாவது மஞ்சள் நிறமாக இருப்பதை நீங்க பார்த்ததில்லை? அவை வளைந்து, அப்ப அப்படி முளைக்கக்கூடியவைகள், அவை வளைந்து
மஞ்சள் நிறமாக இருப்பதை நீங்க பார்த்தது இல்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். அப்ப இந்த செய்தி புகாரில் 22வது செய்தியா வரக்கூடிய செய்தி. நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய 30வது ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த அவங்களோட உள்ளத்துல கடுகளவேனும் அவங்களோட உள்ளத்துல ஈமான் உள்ளவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், அவங்க வெளியேற்றப்படுவார்கள், நரகத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். ஈமானுடைய பொறுமதியை பாருங்க. ஈமான் எவ்வளவு பெருமதி மிக்கது, ஈமான் எவ்வளவு பெருமதி மிக்கது, உயர்வானதுன்னு பாருங்க. இன்றைக்கு ஒருத்தனுக்கு ஈமானுக்கு அவனுக்கு எந்த மதிப்பும் இல்லாம, ஈமானுக்கு எந்த உயர்வும் மதிப்பும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா ஈமான் எவ்வளவு பெருமதி மிக்கதுன்னு பாருங்க. அணு அளவாவது ஈமான் இருந்தா தான் அவனுக்கு வெளியேறலாம். அவனுக்கு நரகத்தை விட்டு அவன் வெளியேற்றப்படுவான். இந்த பூமியுடைய அளவுக்கு அவன் என்ன தங்கத்தை தான் கொண்டு வந்து நிறைத்து அல்லாஹ்வின் முன்னால் அவன் தனது தண்டனிலிருந்து காப்பதற்கு அதை கொண்டு வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆனா அணு அளவு ஈமான் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் சொல்லுவாங்க, என்ன, இந்த உலகத்தில் நாம் அணு அளவு ஈமானோடு செய்யக்கூடிய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா மறுமையில அவன் இந்த பூமியுடைய அளவுக்கு தான் தங்கத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இப்ப எவ்வளவு பெருமதி மிக்கது ஈமான் என்பதை நாங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த ஈமானை பாதுகாக்கிறதுக்கு நாங்க எந்த விலையும் கொடுக்க முன் வர வேண்டும். அப்ப எங்களோட வாழ்க்கையில நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடாது. அது ஈமானுக்கு சாதகமான முடிவுகளாகவே இருக்க வேண்டும். நாங்க உலக வாழ்க்கையில நாங்க எடுக்கக்கூடிய இன்றைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியா முடிவு எடுக்கிறோம். இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் உலகம் மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கை. ஈமான் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு தீன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்றுதான் முடிவு எடுத்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஆனா ஈமானுடைய பெருமதி எங்க தெரியும் உனக்கு? அங்கு மறுமையில் தான் நமக்கு தெரியும். பாருங்க. அப்ப இங்க வேற எதுவும் இங்க இல்லை. அல்லாஹ் எடுத்திருப்போம். அல்லாஹ் வேற எதையும் பார்ப்பதில்லை. நபிமார்களுடைய உறவினர்களா, அல்லது நபிமார்களை பெற்றவர்களா, அல்லது நபிமார்களுடைய பிள்ளைகளா, மனைவிமார்களா, அல்லது அவங்க உலகத்துல பெரும் அந்தஸ்து, அதெல்லாம் கிடையாது. ஈமான் இருக்குதா அவங்களுக்கு மட்டும்தான் அங்க இடம். ஈமான் அணுவளவு இருந்தா அவங்க வெளியேற்றப்படுவார் என்பதுதான் எவ்வளவு பெருமதி மிக்கது ஈமான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, 31வது செய்தி. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله قال من عادى لي وليا فقد آذنته بالحرب وما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترضت عليه وما يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده الذي يبطش بها ورجله التي يمشي بها وإن سألني لأعطينه ولئن استعاذني لأعيذنه وما ترددت عن شيء أنا فاعله ترددي عن نفس المؤمن يكره الموت وأنا أكره مساءته. அப்ப எனவே இதுல நீங்க எடுத்தீங்கன்னா இது அற்புதமான ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், புகாரில 6502வது செய்தி. அதாவது இந்த ஹதீஸுல் குத்ஸியை அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஆதாலி வலியன், எனது நேசரை எவன் பகைக்கிறானோ, வலி என்பது நேசன், எனது நேசரை யார் பகைக்கிறானோ, பக்கத்து ஆதன்துஹு பில் ஹர்ப், அப்ப அவனுக்கு எதிராக நான் என்ன செய்கிறேன், நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அப்ப அவன் ஈடேற்றம் பெற முடியுமா? அல்லாஹ்வுடைய நேசர்களை பகைத்து கொண்டு ஒருவன் ஈடேற்றம் பெற முடியாது. அவன் அல்லாஹ் எந்த ஒரு ஈடேற்றத்தையும் பெற முடியாதே. அல்லாஹ் அவனுக்கு எதிராக போரே அறிவிப்பு செய்து விட்டான். இன்றைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன செய்கிறார்கள், மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் உடைய மாமிசங்கள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. எவ்வளவு அவர்களை தூற்ற முடியுமோ, ஏச முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதுதான் நிறைய பேருடைய காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை வேலை அதிகத்தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், மார்க்க அறிஞர்களை எல்லாம் இன்று நிறைய பேர் விட்டு வைக்கவில்லை. அவ்வளவு மோசமாக திட்டு தீர்க்கிறார்கள். இப்ப அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் இந்த எச்சரிக்கையை. இப்ப பாருங்க, அதாவது என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அடுத்து பாருங்க, வமா தகர்ரப இலைய அபதி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரது அலைஹ். இப்ப யார் இறை நேசர்கள், எப்படி இறை நேசர்களாக மாறலாம்? இறை நேசர்களாக எல்லோருக்கும் மாறலாம். இல்லைங்களா? இந்த கபரு வணங்கி கூட்டம் வந்து சொல்ற மாதிரி இந்த குறிப்பிட்ட சிலவங்கள்ல இந்த ஹதீஸ்ல அழகா நமக்கு சொல்லி தருது யாரு இறை நேசர்கள். அனைவரும் இறை நேசர்களாகலாம், அனைவர்களும் இறை நேசத்துக்குரியவர்களாக மாறலாம். எப்படி? அல்லாஹ் என்ன வழியை சொல்கிறான்?
وما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترضت عليه. அப்ப அல்லாஹு தஆலா எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கி ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை. அப்ப அல்லாஹ் எதை எப்படி நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புறான்டா, அல்லாஹ் எதை கடமையாக்கினானோ விதியாக்கினானோ அதை நிறைவேற்றுவதன் மூலம் தான் என்ன செய்ய வேண்டும், ஒருவன் அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப இன்றைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்களா, இந்த ஷேகுமார், இந்த தங்கள், இவர்களுக்கு பின்னால போற கூட்டம் என்ன செய்யுது, அவங்க நீங்க தொழாதீங்கன்னா அவர்கள் தொழ மாட்டார்கள். அவங்க அவங்கள்ட்ட ஷேகிட்ட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நாங்க முரீதாகி விட்டோம். அப்ப அவங்க சொல்ற திக்ரத்தை நாங்க செய்வோம். அவங்களுக்கு முன்னால் நான் ஒரு ஜனாசாவை போன்று மாறிவிட வேண்டும்டா அவங்க தொழ தேவையான இவங்க தொழக்கூடாது அப்படின்னா எங்க போய் நரகத்தான் போய். இந்த செய்தி என்ன சொல்லுது, அல்லாஹ் கடமையாக்கியது, நான் கடமையாக்கியவைகளின் மூலம். அப்ப நான் கடமையாக்கியவைகளின் மூலம் ஒரு அடியானின் பக்கம் நெருங்குவதைத்தான் நான் விரும்புகிறேன். இப்ப அல்லாஹ் கடமையாக்கியதை அலட்சியப்படுத்தி ஒரு ஈரேற்றத்தை பெற முடியுமா? இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க ஷேக்கிட்ட முறிது வாங்கிட்டோம், அவர் என்ன திக்ர சொல்றோம் அதைத்தான் நாங்க செய்ய வேணும், அவர் தொழ தேவையில்லை நாங்க தொழக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்காங்க. இவர் என்ன சொல்றாங்க, நாங்க மாரிஃபத் என்று சொல்லக்கூடிய இந்த ஹக்கீகத் மாரிஃபத் என்று உயர்ந்த நிலை அடைந்தா நாங்க இந்த மார்க்க கடமையில நமக்குரியது அல்ல, சாதாரண மக்களுக்குரியதுன்றான். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அதாவது கடமையாக்கியதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்குவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். மிக தெளிவாக அவர்கள் எந்த ஹதீஸ் ஆதாரத்துக்கு கொண்டு வருவாங்களோ இந்த ஹதீஸ் தான் அவர்களுக்கு மிக பெரும் மறுப்பாக இருக்கிறது. புரியுதா? முதல் பகுதி மட்டும் எடுப்பாங்க, அதுக்கு பிறகு உள்ள பகுதி எடுக்கிறது கிடையாது. வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு. அடுத்து என்ன, என் அடியான் உபரியான வணக்கங்களின் மூலம் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், உபரியான வணக்கங்களின் மூலம் அடியான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு, ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை என்ன நேசிக்கக்கூடிய அளவுக்கு, நான் அவனை நேசிக்கும் வரை. அந்த நேசம் அவனுக்கு உண்டாகிற எதன் மூலம், அந்த உபரியான வணக்கங்களை அவன் தொடர்ந்து செய்வதன் மூலம். ஃபர்லுக்கு பிறகுதான் உபரியான, ஃபர்லை விட்டுட்டு உபரியானது என்பதல்ல, ஃபர்லை செய்கிறான், ஃபர்ல் தான் முதன்மையானது, அதை அடுத்து உபரியான வணக்கங்களை அவன் செய்யும் போது இறை நேசத்தை, அவன் இறை நெருக்கத்தை பெறுகிறான். இது அனைவருக்கும் உரியது, இது குறிப்பிட்ட சிலருக்குரியதா? இது அனைவருக்கும் இது இந்த வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் அற்புதமான மார்க்கம். ஃபைதா அஹ்பப்துஹு, நான் அவனை நேசித்து விட்டால், குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அதாவது அவன் கேட்கும் செவியாக நான் ஆகிவிடுகிறேன். வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன். வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கும் கையாக நான் ஆகிவிடுகிறேன். வரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்றால், இது அனைவருக்கும் இந்த சிறப்பு கிடைக்கிறது. அனைவருக்கும் இந்த இப்படி யார் தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சிறப்பு. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது என்றால், அப்ப அந்த அடியானுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பொருத்தமான முறையில் அவனது செயல்கள் அனைத்தும் அமைந்து விடும். ஏன் அந்த அவன் அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவனாக மாறிவிட்டான். அந்த நேசம் அவன் என்ன செய்யும், பாவங்களை விட்டு தடுக்கும், நன்மைகளைத்தான் அவன் செய்யக்கூடியவனாக மாறுவான். அடுத்து என்ன, அவன் என்னிடம் கேட்டால் நான் அவனுக்கு வழங்குவேன். அப்ப என்ன தெளிவாக புரிந்து கொள்ளணும், அவன் என்னிடம் கேட்டால் நான் அவனுக்கு வழங்குவேன். அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பை வழங்குவேன். இந்த சிறப்பெல்லாம் அந்த அடியானுக்கு இருக்கிறது. அடுத்து என்ன இதுல செய்தியில் அல்லாஹ் சொல்றான், அதாவது அல்லாஹு தஆலா தயக்கம் காட்டக்கூடிய ஒரு விஷயம். எதில் அல்லாஹ் தயக்கம் காட்ட, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உயிர், நஃப்ஸில் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் எச்செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை. அப்ப இங்க நாங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள, அல்லாஹ்வோடு ரப்போடு தொடர்படுத்தி இது பேசப்படும் போது இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் அடியார்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த ரஹ்மத் உடைய வெளிப்பாடு தான் இது. ஏன்னா யக்ரஹுல் மௌத், அவன் என்ன செய்கிறான், மரணத்தை வெறுக்கிறான். வான அக்ரஹு மஸாஅத்தஹு, நானும் என்ன மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கிறேன் என்ற செய்தி. அப்ப பாருங்க, மரணம் என்பது அல்லாஹ் விதித்த ஒன்று, அது நடந்தே தீரும் என்பது. அதனாலதான் பாக்குறோம், நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்படும். விரும்பினா அவங்க உலக வாழ்வை தேர்வு செய்யலாம், விரும்பினா
மௌத்தை தேர்வு செய்யலாம் என்ற வாய்ப்பு கூட நபிமார்களுக்கு வழங்கப்படுவதையும் கூட நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அற்புதமான செய்தி. அதாவது நாம் அனைவரும் இறை நேசர்களாகலாம். இறை நேசர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் உள்ளவங்க தான் அப்படி அல்ல, அனைவரும் இறை நேசர்களாக முடியும் இந்த ஹதீஸின் பிரகாரம் அவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால். இந்த ஹதீஸுல் குதுசியின் பிரகாரம் இந்த வழிகாட்டலை உரிய முறையில் பேணக்கூடியவர்கள் அனைவரும் இறைநேசர்களாக மாறுவார்கள் என்பதை மிக தெளிவாக இந்த செய்தி சொல்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இன்று சிலர் என்ன செய்யறாங்க, இறைநேசர்கள் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கபரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செலுத்துவதை எல்லாம் அந்த ஷிர்க் எல்லாம் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மார்க்கம் அழகான வழிகாட்டல் இந்த செய்தி நமக்கு தருகிறது. இது புகாரில 6502வது செய்தி. அடுத்து வருவோம் என் அருமை சகோதரர்களே, நாம் இதில் 32வது செய்திக்கு வருவோம். عن أبي ذر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم فيما يروي عن ربه تبارك وتعالى إني حرمت على نفسي الظلم وعلى عبادي فلا تظالموا. முஸ்லிம்ல 6740 செய்தி எடுத்து பார்க்கலாம். நீங்க இது அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபீமா யர்வி அன் ரப்பி, என்ன அன் ரப்பிஹி தபாரக வ தஆலா, வலமும் உயர்மிக்க அல்லாஹ் பின்வருமாறு கூறியதாக அறிவிக்கிறார்கள். என்ன, இன்னி ஹர்ரம்து அலா நஃப்ஸி ظுல்ம், அலா நஃப்ஸி அல்-ظுல்ம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் என் மீது அநியாயத்தை நான் ஹராமாக்கி விட்டேன். அநியாயத்தை நான் என் மீது நான் ஹராமாக்கி விட்டேன். அநீதி இழைப்பதை நான் எனக்கும் ஹராமாக்கி விட்டேன். வஅலா இபாதி, எனது அடியார்களுக்கும் நான் அதை ஹராமாக்கி விட்டேன். பாருங்க, அல்லாஹ் அடியார்களுக்கு ஹராமாக்குவதற்கு முன்னால் அல்லாஹ் முதல் தனக்கு அதை ஹராமாக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தனக்கே ஹராமாக்கி ஒரு விடயம் தான் இந்த ظுல்ம் என்பது. அதை நான் எனது அடியார்கள் மீதும் அதை ஹராமாக்கி விட்டேன். எனவே அடியார்கள் என்ன செய்யக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யக்கூடாது. ஃபலா தவாலமு, எனவே நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் அநீதி இழைக்காதீர்கள். எனக்கு இதை ஹராமாக்கி விட்டேன், அதே போல எனது அடியார்களுக்கும் நான் இதை என்ன செய்து விட்டேன், ஹராமாக்கி விட்டேன். எனவே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அநீதி இழைக்காதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள் என்ற இந்த செய்தி பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இது முஸ்லிம்ல 6740வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே நாங்கள் துல்ம், யாருக்கும் எமக்கு கீழ் உள்ளவர்கள், எமக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், எமது அதிகாரத்தின் கீழ் உள்ளவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு நான் என்ன அநீதி அக்கிரமத்தை செய்தாலும் யாரும் தட்டி கேட்பதற்கு இல்லை, யாரும் கேட்க முடியாது, எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறதுன்னு ஒருத்தன் செயல்படக்கூடாது. ஏன், அதாவது அந்த அவனின் மீது அல்லாஹ் அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறான், அவனுக்கு நாளை மறுமையில் தப்ப முடியாது. அநியாயங்கள் எல்லாம் எப்படி, அல்-ظுல்மு ظுலுமாத்து யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளில் அநியாயங்கள் எல்லாம் இருள்களாக, பல இருள்களாக அங்க என்ன செய்ய வரத்தான் போகிறது, தப்ப முடியாது. எனவே அல்லாஹ் தனக்கே ஹராமாக்கி கொண்டு ஒரு விடயம் தான் இந்த ظுல்ம் என்பது. நாங்க என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் அநியாயங்கள் செய்யக்கூடாது. இன்னைக்கு நான் பார்க்கிறோம் நிறைய பேர் எப்படி அநியாயம் செய்யறாங்க, அவர்களுக்கு அநியாயம் செய்தா யாரும் தட்டி கேட்பதற்கு இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க, அவர்கள் எனது அதிகாரத்தின் கீழ் இருக்கிறார்கள், அவர்களை போட்டு மிதித்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்று எத்தனை வடிவத்தில் அநியாயங்கள் நாங்கள் பார்க்கிறோம், எத்தனை வடிவங்களில் அநியாயங்கள் நடக்கின்றன. அது முஸ்லிம் அல்லாத சமூகங்களுக்கு மத்தியில் நடந்தாலும் மறுமையில் அந்த உரிமைகள் எல்லாம் மீட்டு கொடுக்கப்படும். எல்லாம் கொடுத்தான் நரகத்தில் நுழைவிக்கப்படுபவர்களும் அவைகள் எல்லாம் மீட்டு கொடுக்கப்பட்டுதான் நுழைவிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தி இதில் நாம் 32வது ஹதீஸுல் குதுசியாக நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் வருவோம் 33வது செய்திக்கு நாம் வருவோம். 33வது செய்தி, அன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن آخر أهل الجنة دخولا الجنة وآخر أهل النار خروجا من النار رجل يخرج حبوا فيقول له ربه ادخل الجنة فيقول ربي الجنة ملعى فيقول له ذلك 3 مرات فكل ذلك يعيد عليه الجنة ملأً فيقول إن لك مثل الدنيا 10 مرار. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஆகிர அஹ்லில் ஜன்னதி துகூலன் அல் ஜன்னah,
அதாவது சொர்க்கத்துக்கு இறுதியாக நுழையக்கூடிய மனிதர். ஆகிரன்னா என்ன? இறுதி. சொர்க்கத்துக்கு இறுதியாக நுழையக்கூடிய மனிதர். இன்ன ஆகிர அஹ்ல் ஜன்னதி துஹூலன் அல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு இறுதியாக நுழையும் மனிதர். வ ஆகிர அஹ்லின் நாரி ஹுரூஜம் மினன் நார், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியேறக்கூடிய மனிதர். நரகத்திலிருந்து இறுதியாக வெளியேறக்கூடிய மனிதருடைய செய்தியை சொல்றாங்க. ரஜுலுன் யஹ்ருஜு ஹபுவன், ஒரு மனிதர் எப்படி நரகத்தை விட்டு அவர் வெளியேறுவார் என்றால், அதாவது வெளியேறி அவர் தவழ்ந்தவராகத்தான், தவழ்ந்தபடிதான் வெளியேறுவார். தவழ்ந்தபடி வெளியேறுகிற ஒரு மனிதர். ஹபுவன் தவழ்ந்து வெளியேறி உடன் ஃபயகூலு லஹு ரப்புஹு, அவனது ரப் அல்லாஹ் அவனுக்கு கூறுவான், உதுகுலில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் நுழை, நீ சொர்க்கத்தில் நுழை என அவனுக்கு சொல்லும் போது ஃபயகூல், அவன் சொல்லுவான், ரப்பில் ஜன்னத்து அல்லா, சொர்க்கம் நிரம்பி விட்டது. அவனுக்கு எப்படி காட்சிக்கு தெரியும்னா, சொர்க்கம் என்ன நிரம்பியது போன்றது அவனுக்கு தெரியும். அவன் சொல்லுவான், சொர்க்கம் நிரம்பி விட்டது. அல்லாஹ் திரும்ப சொல்லுவான், சொர்க்கத்தில் நுழை என்று சொல்லும் போது திரும்ப அப்படித்தான் சொல்லுவான், சொர்க்கம் நிரம்பி விட்டது. 3 முறை இப்படி சொல்லும் போது 3 முறை அவன் இப்படித்தான் சொல்லுவான். 3 முறை என்ன சொல்லுவான், ஃபகுல்லு ذلك يعيد عليه الجنة அல்ல, ஒவ்வொரு தடவை சொல்லும் போது திரும்ப திரும்ப சொர்க்கம் நிரம்பி விட்டது என்றுதான் அவன் சொல்லுவான். அப்போது அல்லாஹ் இறுதியாக சொல்லுவான், ஃபயகூல் இன்ன லக மிஸ்ல துன்யா அஷ்ர மிரார், உனக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் என்றால் உலகத்தை போன்று 10 மடங்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த இறுதியாக சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய அந்த மனிதருக்கு எப்படி இந்த துன்யாவை போன்று 10 மடங்கு சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். 10 மடங்கு சொர்க்கம் உனக்கு, அந்த இடம் உனக்கு சொர்க்கத்தில் உண்டு என்று சொல்வான். பாருங்க, இதுல ஃபயகூலு லஹு ரப்புஹு, அல்லாஹ் அவனுக்கு கூறுவான் என்பது ஹதீஸுல் குத்ஸியுடைய, அங்கிருந்து ஹதீஸுல் குத்ஸியுடைய பகுதியை நாங்க பார்க்கிறோம். இதுல ஃபயகூலு லஹு ரப்புல் ஆலமீன், ரப் அவனுக்கு கூறுவான், நீ சொர்க்கத்தில் நுழைவாயாக, நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று இந்த உரையாடல் இதுல பார்க்கிறோம். எனவே இந்த செய்தி புகாரில 7511 செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸுல் குத்ஸியை பொறுத்தவரையில் சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துக்கு இறுதியாக நுழையக்கூடிய மனிதருக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம் என்றால் அதை விட சிறப்பும், அதற்கு முன்னால் நுழைந்தவர்கள் அதை விட சிறப்புள்ளவர்கள் எவ்வளவு அவங்க சிறப்புகளுக்கு பாக்கியத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த செய்தி நாம் இதில் ஹதீஸுல் குத்ஸி 33வது நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸுல் குத்ஸியாகும். அடுத்து நாம் வருவோம் 34வது ஹதீஸுல் குத்ஸிக்கு நாம் வருவோம். 34வது ஹதீஸுல் குத்ஸியை பொறுத்தவரையில் அதாவது அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ينزل ربنا تبارك وتعالى كل ليلة إلى السماء الدنيا حين يبقى ثلث الليل الآخر فيقول من يدعوني فاستجيب له من يسألني فأعطيه من يستغفرني فأغفر له. இந்த ஹதீஸுல் குத்ஸியை பொறுத்தவரையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது துன்யாவுடைய வானத்துக்கு ஒவ்வொரு இரவினுடைய 3 ஒரு பகுதி எஞ்சிருக்கும் போது எமது ரப் இறங்குகிறான். என்சிலுண்டா இறங்குகிறான். ரப்புனா எமது ரப், தபாரக வ தஆலாண்டா உயர்வுமிக்க உயர்வுமிக்க வளமிக்க எமது ரப் என்ன செய்கிறான், குல்ல லைலத்தின் ஒவ்வொரு இரவிலும் இல ஸமாஇ துன்யா துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். எப்போது? ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர், அந்த இரவின் 3 ஒரு பகுதி, அந்த இறுதி பகுதி எஞ்சி இருக்கும் போது, அந்த இரவு 3ஆ பிரித்தா அதனுடைய கடைசி பகுதி இருக்குதா இல்ல, அந்த இறுதி பகுதியில் எஞ்சி இருக்கும் போது அவன் இறங்குவான். இறங்கி ஃபயகூல், அவன் என்ன சொல்வான், என்னிடம் மையதுஊனி, என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் யார், என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் யார். இன்னைக்கு எங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் அந்த நேரத்தில் எழுப்பி பிரார்த்திக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை பற்றி நாங்க பேசுறோம், ஆனா அந்த நேரத்தில் எழுப்பி பிரார்த்திக்க தயாரில்லை. அப்படித்தானே? நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசுறாங்க, எழுதுறாங்க, ஆனா அந்த நேரத்தில் எழும்பி அந்த பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதை ரப்பிடத்தில் முன்வைப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதை பிரார்த்திப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் உண்டா? நான் அவர்களது பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன். எத்தனை பேர் இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்டக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்காக அந்த பிந்திய இரவில் எழும்பி ரப்பிடத்தில் கேட்டவர்கள், அதை முன்வைத்தவர்கள் நம்ம எத்தனை பேர்? என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா? நான் அவருக்கு கொடுக்கிறேன்.
மையஸ்தகஃபிருனி, என்னிடம் மன்னிப்பு பாவ மன்னிப்பு தேடுவர்கள் இருக்கிறார்களா, ஃபஅக்ஃபிருலஹும், அவர்களை மன்னிக்கிறேன். ஆனா இந்த அற்புதமான இந்த நேரத்துல எழும்பி ஒரு 2 ரகாத் தொழுது ரப்பிடத்தில் இவ்வாறு இந்த தங்களது பிரச்சனைகளை, உலக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், தனது தேவைகள், தனது பாவங்களுக்கு மன்னிப்பன்றி இவ்வாறு முன்வைக்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது ஒரு மிக பெரும் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அது மிக சிறந்த ஒரு நேரம், மூமினுக்குரிய ஒரு மிக பெரும் ஒரு ஆயுதம். அது அந்த நேரம் அவ்வளவு சிறப்புக்குரிய நேரம். அந்த நேரத்தில் நாம் எழுந்து ஒரு அதானுக்கு ஒரு 10-15-20 நிமிஷத்துக்கு முன்னால் நாங்க எழும்பினால் நமக்கு இந்த சிறப்பு நமக்கு கிடைத்து விடும். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்கள், இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வளவு சிறப்புக்குரிய நேரம் அது, அவ்வளவு சிறப்புக்குரிய நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, நமது பிரார்த்தனைகள் ரப்பிடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்ற, நமது தேவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நேரமாக அந்த நேரம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே ஃபயகூல் ரப்பு, அல்லாஹ் கூறுகிறான் என்பது இதில் ஹதீஸுல் குத்ஸியுடைய பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே, இது ஹதீஸுல் குத்ஸியாக இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய 34வது, புகாரில் 7494வது செய்தி. அடுத்து நான் வர 35வது செய்திக்கு வருவோம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تبارك وتعالى أنا أغنى الشركاء عن الشرك من عمل عملا أشرك فيه معي غيري تركته وشركه. இது முஸ்லிம்ல 7666, தமிழாக்கத்தில் எடுத்தீங்கன்னா 5708வது எண்ணில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், قال الله تبارك وتعالى, உயர்வும் பலம் மிக்க அல்லாஹ் கூறினான், அன அக்ன ஷுரகா, அதாவது நான், அக்னாண்டா தேவையற்றவன், அக்னாண்டா தேவையற்றவன், அஷ்ஷுரகா இணையாளர்கள், அந்த இணையாளர்களை விட்டும், அனிஷிர்க் அந்த இணையாளர்களுடைய இணை கற்பித்தலை விட்டும் நான் தேவையற்றவன், நான் அறவே தேவையற்றவன். மன் அமில அமலன், ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, அதில் என்னுடன் பிறரை என்ன செய்கிறார், இணையாக்கி அந்த அமலை செய்கிறார் என்றால், தரக்துஹு வஷிர்கஹு, அவனையும் அவனது இணை வைப்பை நான் விட்டு விடுவேன் என்று வருகிறது. இது கடுமையான எச்சரிக்கை, மிக மிக கடுமையான எச்சரிக்கை. யாரும் அமல்களுக்குள்ள வேற எந்த நோக்கத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள்ல, இபாதத்துகள்ல வேற எந்த நோக்கத்தையும் நாம் கொண்டு வந்து விடக் கூடாது. வேற எந்த உலகியல் நோக்கங்கள், லாபங்கள், பிறருடைய புகழ்ச்சிகள், பிறரை மகிழ்வித்தல், இப்படி நாங்க எதையும் அதுல கொண்டு வந்து விடக் கூடாது. நாங்க நமது அமல்களை எவ்வளவு தூய்மையாக ஆக்க முடியுமோ அவ்வளவு தூய்மையாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல அலட்சியமாக இருக்கிறாங்க. இதுல அமல்கள்ல அவங்க பல நோக்கங்களை எதிர்பார்த்து, புகழை எதிர்பார்க்கிறாங்க, பாராட்டை எதிர்பார்க்கிறாங்க. இப்படி ஒரு சர்வசாதாரணமான இன்னைக்கு இஹ்லாஸ் நிறைய என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். எனவே சுப்ஹானல்லாஹ், முஹஸ்ஸுதியை அறிந்து கொண்டவர் தான் இஹ்லாஸை அறிந்து கொண்டவர் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில நாங்க என்னோட அமல்களை மிக தூய்மைப்படுத்த வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு அதிலெல்லாம் ஒரு வகையான விளம்பரங்கள் வந்துவிட்டதும், மக்களுடைய பாராட்டு இல்லை என்னும் போது அது நல்ல விஷயங்களை விட்டு விடுவக்கூடிய நிலைகளை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இஹ்லாஸ் என்பது பரிசோதித்து பார்க்கப்படும். அந்த இஹ்லாஸ் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடங்களை நாங்க வெற்றி பெற வேண்டும். நாங்க எப்படி, நீங்க பாருங்க, உதாரணமாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் இஸ்லாமிய படை தளபதி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இஸ்லாமிய படையின் தளபதி என்ற அந்த அந்தஸ்திலிருந்து அவர் என்ன செய்யப்படுறார், அதிலிருந்து அவர் தூக்கப்படுகிறார். அந்த பதவியிலிருந்து அவர் அந்த பதவி அவரிலிருந்து பறிக்கப்பட்டு விடுகிறது. அது அவ்வளவு தியாகங்களோடு கூடிய ஒரு விஷயம். அப்ப அவங்க தளபதிகள் வெறும் கட்டளைகளை இட்டுக் கொண்டிருந்த தளபதிகள் அல்ல, அவங்க களத்தில் இருந்த தளபதிகள். அந்த பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்ட பிறகு அப்ப அந்த இடம் அவரது இஹ்லாஸ் பரிசோதித்து பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான இடமா இல்லையா? அவரது இஹ்லாஸ் பரிசோதித்து பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான இடம். ஆனாலும் அவங்க அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, எந்த மாற்றம் இல்லாமல் அதே போன்றுதான் அவங்க ஜிஹாதில் ஈடுபட்டாங்க. இந்த மாற்றம் இல்லாமல் அவங்க அது அவங்களுடைய இஹ்லாஸ் பரிசோதித்து பார்க்கப்பட்ட இடம். இன்றைக்கு நீங்க எடுத்து பாருங்க, சர்வசாதாரணமான ஒரு பதவியிலிருந்து அவனை தூக்கிட்டாலே அதுக்கப்புறம் அவனை காணல, அதுக்கப்புறம் அவன்கிட்ட அந்த ஆர்வம் இல்லை.
அந்த ஈடுபாடு இல்லை. அப்ப இன்றைக்கு எல்லாமே ஒரு பதவிக்காக செயல்படக்கூடிய மாதிரி. சிலர் வந்து வெளிப்படையாக பேசுவாங்க, என்ன அவருக்கு ஒரு பதவி கொடுத்தா தான் அவர் வேலை செய்வாரு. மக்கள் இன்றைக்கு அப்படி பேசக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு நிலைமை. எப்படி சொல்லுவாங்க, ஒரு பதவி கொடுத்தாதான் அவர் செய்வாருன்ற மாதிரி ஆயிட்டு. இப்ப சுப்ஹானல்லாஹ், இஹ்லாஸ் பரிசோதித்து பார்க்கப்படக்கூடிய இடங்கள்ல அதாவது மக்கள் என்ன செய்யறாங்க, தோல்வி அடைகிறார்கள். இஹ்லாஸ் பரிசோதித்து பார்க்கப்படக்கூடிய இடங்கள் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். எனவே நமது அமல்கள் நாங்க எந்த ஒரு வேற உலகியல் நோக்கங்கள், யாரையும் திருப்திப்படுத்தல், மகிழ்வித்தல் என்ற பகுதியே வரக்கூடாது. நாங்கள் மிக அப்படியான தவறான எண்ணங்கள் வந்துவிட்டாலும் உடனே நாங்கள் அதை தடுக்க வேண்டும். யா அல்லாஹ், இதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, இந்த ஷைத்தானிய சூழ்ச்சியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. நாங்கள் உடனே அல்லாஹ்விடத்தில் பரிகாரத்தை தேடக்கூடியவர்களாக, மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக நமது அமல்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளன் இவன். என்ன அமல்களை செஞ்சுட்டு நாளை மறுமையில அமல்களை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு கூலி கிடைக்குமாடா? கிடைக்காதேன். அல்லாஹ் சொல்ல, அவனையும் விட்டு விடுவேன், அவன் இணையாக்கிய அந்த செயல்களையும் நான் விட்டு விடுவேன். அவன் யார்கிட்ட போய் கேட்கறது? அவன் யாருக்காக செஞ்சான் அவங்கள்ட்ட போய் கேட்கலாமா? அவர்களே அங்க அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காதான்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது அமல் செய்தும் நஷ்டமடையக்கூடியவர்கள் தான் இவங்க. அமல் செய்தும் நஷ்டமடையக்கூடியவர்கள். ஏன்? அந்த அமல் அவங்கள்ட்ட இஹ்லாஸ் இருக்கவில்லை, தூய்மையான எண்ணம் இருக்கவில்லை என்றதை நாங்க பார்க்கிறோம். எனவே இது வந்து இன்றைக்கு நான் பார்க்கிறோம், நிறைய மார்க்கத்தை படித்தவர்கள் கூட, மார்க்கத்தை கற்றவர்கள் கூட இப்படியான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. மக்களை மகிழ்விக்கிறதுக்காக மார்க்கத்தை சொல்றது, மக்களுடைய புகழுக்காக மார்க்கத்தை சொல்றது என்றதெல்லாம் மிக ஆபத்தானது. அப்படிதானே? மக்களுடைய புகழ், மக்களுடைய பாராட்டு, மக்கள் பாராட்ட என்பதற்காக மார்க்கத்தை சொல்றது, மார்க்கத்தை வளைக்கிறது. சில செய்திகள் வந்து பலவீனமான செய்திகள் என்று தெரிந்தும் மக்களுடைய பாராட்ட பெறுவதற்காக அந்த செய்திகளை சொல்ற நிலைகள் மோசமான ஆபத்தான நிலைகள். எனவே நாங்கள் இதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதை நமக்கு இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. அமல்கள் நாங்க இஹ்லாஸாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 36வது செய்திக்கு வருவோம். 36வது ஹதீஸுல் குத்ஸி. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا يرفع الدرجة للعبد الصالح في الجنة فيقول يا رب من أين لي هذا فيقول باستغفار ولدك لك رواه أحمد. இப்ப நாங்க இதுல பார்க்கக்கூடிய 2வது செய்தி. மொத்தம் நாங்க இப்ப 36 செய்தி படிச்சுக்கிறோம். புகாரி முஸ்லிமை தவிர்த்து நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம் அபூதாவுதுல, இது ஒரு செய்தி அஹ்மதுல வருது. அது இல்லாத மற்ற நாங்க 34 செய்திகளும் புகாரி முஸ்லிமுடைய செய்திகளை தான் பார்த்தோம். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ லா யர்ஃபஉ தரஜத லில் அப்தி ஸாலிஹ் ஃபில் ஜன்னah. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் ஒரு சாலிஹான அடியானுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். ஒரு சாலிஹான அடியானுக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் சுவர்க்கத்தில் உயர்த்துவான். ஃபயகூலு யா ரப் மின் ஐன லீ ஹாதா. அந்த அடியான் கேட்பான், எனது ரப்பே, இந்த அந்தஸ்து எனக்கு எப்படி கிடைத்தது? எங்க இருந்து இந்த அந்தஸ்து எனக்கு கிடைத்தது? எனக்கு நான் செய்த அமல்களுக்குரிய, நான் செய்த செயல்களுக்குரிய அந்தஸ்து எனக்கு வழங்கப்பட்டு விட்டது, அவைகள் எனக்கு கிடைத்து விட்டன. இந்த அந்தஸ்து கூடுதலா எனக்கு கிடைக்கிறது, இந்த அந்தஸ்து எனக்கு எப்படி கிடைத்தது? அப்போது அல்லாஹ் சொல்றான், ஃபயகூலு பிஇஸ்திக்ஃபாரிக வலதிக லக். இது என்ன? உனது பிள்ளை உனக்கு செய்த இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. உனது பிள்ளை உனக்கு செய்த பாவ மன்னிப்பு. யா அல்லாஹ், எனது தாயின், எனது தந்தையின் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கிறானா இல்லையா? அதற்குரிய அந்தஸ்து. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் எப்படி நமது பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நமது பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பது மிக முக்கியமானது. எனவே இது உனது பிள்ளை உனக்கு செய்த இஸ்திக்ஃபார் ஆகும் என அல்லாஹ் என்ன செய்வான்? பதிலளிப்பான் என்ற இந்த செய்தி. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஃபயகூலு யா ரப் மின் ஐன லி ஹாதா ஃபயகூலு பிஇஸ்திக்ஃபாரி வலதிக லக். அல்லாஹ் என்ன சொல்வான்? இது உனது பிள்ளை உனக்கு செய்த இஸ்திக்ஃபார். இது ஹதீஸுல் குத்ஸியாக இருக்கிறது. இந்த பகுதியை நாங்க பார்க்கிறோம். ஹதீஸுல் குத்ஸியை பாத்தீங்கன்னா முழுமையாக ஹதீஸுல் குத்ஸியாகவும் வரும். சிலது வந்து ஒரு அந்த செய்தியுடைய அரைப்பகுதி ஹதீஸுல் குத்ஸியில் என்று அதுல காணப்படும் என்ற நிலைகள் நாங்க பார்க்கிறோம். சொல்லுவாங்க அடுத்த பகுதி என்ன, அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தி அதுல வரும். அது ஹதீஸுல் குத்ஸிக்குரிய பகுதியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து அஹ்மதுல 10610வது செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அடுத்த நறுமை சகோதரர்களே, நாம் வருவோம் 37வது செய்திக்கு வருவோம். அன்ன ரஜுலன் சஅல இப்ன உமர் கைஃப
سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول في النجوى قال يدنو أحدكم من ربه حتى يضع كنفه عليه فيقول أملت كذا وكذا فيقول نعم فيقول أملت كذا وكذا فيقول نعم فيقرره ثم يقول إني سترت عليك في الدنيا فأنا أغفرها لك اليوم. சஃபான் இப்னு முஹரிஸ் அல் மாசினி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அன்ன ரஜுலன் சஅல, கேட்கிறார். யார்ட்ட? இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? கைஃப சமிஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபி நஜ்வா. என்ன கேட்கிறார் அவர் வந்து அவங்கள்ட்ட? மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் இடையில் நடைபெறும் இரகசிய உரையாடல் குறித்து, நஜ்வாண்டா இரகசிய அந்த உரையாடல் குறித்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நீங்க என்ன செவியுற்றீங்க? கைஃப சமீத, என்ன கேட்டீங்க நீங்க? அதை பத்தி நீங்க என்ன கேட்டீங்க? என்ன செவியுற்றீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவருக்கு அதை பத்தி ஒரு தகவல் தெரியுது, இப்படி ஒரு செய்தி இருக்குன்றது அவருக்கு தெரியுது. அவர் கேட்கிறார். அந்த இரகசிய உரையாடல், அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மத்தியில் மறுமையில் நடக்கக்கூடிய, அடியார்கள் மத்தியில் நடைபெறும் அந்த இரகசிய உரையாடலை பற்றி அவர் கேட்கிறார். இப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, قال يدنو احدكم من ربه حتى يضع كنفه عليه. என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தம் இறைவனை நெருங்குவார். தனாண்ட நெருங்க, எதுனுவன நெருங்குறது. يدنو احدكم من ربه, உங்களில் ஒருவர் தம் இறைவனை நெருங்குவார். حتى يضع كنفه عليه, எந்த அளவுக்கு என்றால் இறைவன் தன் திரையை அவர் மீது போட்டு அவரை மறைத்து விடுவான். حتى يضع كنفه عليه, யதானா போடுவான், கனஃபு அந்த திரையை அலைஹி அவர் மீது அல்லாஹ் போட்டு விடுவான். திரையை போடக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்வார்? நெருங்குவார். அப்ப அவ்வாறு என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அந்த திரையை அவர் மீது போட்டு அவரை மறைத்து விடுவான். பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு மூமின்களை கண்ணியப்படுத்துறான்னு பாருங்க. அப்ப அவ்வாறு மறைத்துத்தான் அந்த உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல் அப்படித்தான் நடக்கும். அப்ப என்ன கேட்பான்? அமில்த கதா வ கதா. அல்லாஹ் என்ன கேட்பான் அவனிடம்? நீ உலகத்தில் இன்னென்ன பாவங்களை செய்தாயா? அமில்த கதா வ கதா, இன்னென்ன பாவங்களை நீ உலகத்தில் செய்தாயா? வயகூலு நஅம், ஆமன்னு சொல்லுவான். வயகூலு அமில்த கதா வ கதா, இன்னென்ன பாவங்களை செய்தாயா? மறுபடியும் அவர் ஆமன்னு சொல்லுவார். என்ன செய்வார்? ஆம், நான் செய்தேன், இன்னென்ன பாவங்கள் நான் செய்தேன், ஆமன்னு சொல்லுவார். ஃபயுகர்ரிரு, அவர் ஒப்புக்கொள்வார். ஃபயுகர்ரிரு, அவர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். சும்ம யகூலு, பிறகு அல்லாஹ் சொல்வான், இன்னி சதர்து அலைக ஃபித் துன்யா, நான் இவற்றை உனக்கு உலகத்தில் என்ன செய்திருந்தேன்? நான் இவற்றை மறைத்திருந்தேன். அப்படிதானே? நீ செய்த இந்த பாவங்களை, இவற்றை நான் உலகில் பிறருக்கு தெரியாமல் நான் என்ன செய்தேன்? மறைத்திருந்தேன். எவ்வளவு பெரிய அருள்! அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த அருளை செய்திருக்கிறான். அல்லாஹ் அனைவருடைய பாவங்களை மறைத்திருக்கிறான். ஃபஅன அக்ஃபிருஹா லக்கல் யௌம், உலகத்தில் உனக்கு மறைத்திருந்த அந்த பாவங்களை நான் இன்றைய தினம் நான் உனக்காக மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? இந்த பாவங்களை பகிரங்கப்படுத்தி அந்த அடியானை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். உலகத்துல அதை நான் உனக்காக மறைத்திருந்தேன், உலகத்தில் இன்று அதை நான் உனக்காக மன்னித்து விட்டேன் என்று கூறுவான் என்று இந்த செய்தி வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, பாருங்க, அல்லாஹுடைய அருள் எவ்வளவு அற்புதமானது. அல்லாஹ் மூமின்களை என்ன செய்ய மாட்டான்? இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது புகாரில் 6700வது செய்தியாக இந்த செய்தி, இந்த ஹதீஸுல் குத்ஸி இடம்பெறுகிறது. அப்ப இதில் நாம் படிக்கக்கூடிய 37வது செய்தி. அடுத்து வரும் 38வது செய்திக்கு வரும். அனாஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال قال الله عز وجل إن أمتك لا يزالون يقولون ما كذا حتى يقول هذا الله خلق الخلق فمن خلق الله. இப்ப உதாரணமா எடுத்தீங்கன்னா இந்த செய்தியில பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது மாண்பும் கண்ணியம் மிக்க அல்லாஹ் என்னிடம் கூறினான், அல்லாஹ் இவ்வாறு கூறினான். எப்படி? இன்ன உம்மத்தக்கன, உமது சமுதாயம். அல்லாஹ் எப்படி சொல்ல தனது தூதரை பார்த்து சொல்றான், உம்முடைய சமுதாயம், உம்முடைய சமுதாயத்தவர் என்ன செய்வார்கள்? உம்மிடம் யகூலுன மா கதா, இது என்ன, இதை படைத்தவர் யார், இது என்ன, இதை படைத்தவர் யார் என்று கேட்டுக்கொண்டே வந்து இறுதியில் இதோ அல்லாஹ் தான் படைப்பினங்களை படைத்தான், இதோ அல்லாஹ் தான்
என்ன செய்தான்? படைப்பினங்களை படைத்தான். கடைசியில் கேட்பான், ஃபமன் ஹலக் அல்லாஹ், அல்லாஹுவை படைத்தவர் யார் என்றும் கேட்பார்கள். அவுதுபில்லாஹ். இப்படியான சந்தேகங்கள் வந்தா உடனே என்ன செய்யணும்னாங்க? அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுதுபில்லாஹி மின்ஹாண்டெல்லாம் நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஆமன்து பில்லாஹி வ ரசூலி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. இப்படியான ஷைத்தானிய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய எண்ணங்கள் வரும். இது பாருங்க, இது ஒரு ஹதீஸுல் குதிசியாக இடம்பெறுகிறது. இப்படி கேட்பவர்கள் இருப்பார்கள் உமது சமுதாயத்தில். இப்படியும் கேட்பார்கள், இதை படைத்தது அல்லாஹ், இதை படைத்தது அல்லாஹ், இதை படைத்தது அல்லாஹ் என்று வந்துவிட்டு கடைசியில் என்ன, அல்லாஹ்வை படைத்தது யார் என்ற மாதிரியான அந்த மாதிரி வார்த்தைகளால வெளிப்படுத்துவான். அல்லது அவனுக்குள்ள அப்படியான சந்தேகங்கள் வந்தாலும் உடனே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படியான தீய எண்ணங்கள் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் எல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இப்படியான அகீதாவில் ஷைத்தான் செய்வான், சந்தேகங்களை உருவாக்க எல்லாம் முயற்சி செய்வான், அவ்வாறான வழிகேடுகளை ஏற்படுத்த முயற்சிப்பான். இது முஸ்லிம்ல இது 217வது செய்தியாக நீங்க தமிழாக்கத்தில் பார்க்கலாம். அப்ப எனவே இது நாங்கள் ஹதீஸுல் குதிசியா 38வது நாம் இதில் பார்ப்பது. அடுத்து நாங்கள் வரும் 39வது வரும். 39வது ஹதீஸுல் குதிசி. அபீ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان يوم القيامة دفع الله عز وجل إلى كل مسلم يهوديا أو نصرانيا فيقول هذا فكاكك من النار. இது முஸ்லிம்ல 7157, தமிழாக்கத்தில் 5342 நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதை அறிவிக்கக்கூடிய நபி தோழர் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மறுமையுடைய நாளில் மகத்துவமிக்க வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் மறுமை நாள் என்ன செய்வான்? தஃபா அல்லாஹு அஸ்ஸ வஜல் இலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமிடமும் அல்லாஹ் ஒரு யூதனையோ அல்லது ஒரு கிறிஸ்துவரை அல்லாஹ் ஒப்படைப்பான். ஒரு யூதனை அல்ல ஒரு கிறிஸ்துவனை அல்லாஹ் ஒப்படைத்து ஃபயகூலு, அவன் சொல்வான், ஹாதா ஃபகாகுக மின்னார், இவன் தான் உன்னை நரகத்திலிருந்து விடுவித்தான் என்று சொல்வான். இவன் தான் உன்னை நரகத்திலிருந்து விடுவித்தான் என்று சொல்வான். அப்படி இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னவென்றால், அதாவது ஒரு முஸ்லிம் அவனுடைய நரகத்தின் இடம், ஒரு முஸ்லிமுடைய நரகத்தின் அந்த இடத்துக்கு என்ன செய்வான்? அந்த இடத்துக்கு ஒரு யூதன் அல்லது ஒரு கிறிஸ்துவன் அந்த இடத்துக்கு செல்வான். இந்த முஸ்லிம் ஒரு மூமின் என்ன செய்வார்? அவர் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார். அவர் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படும் போது அவருடைய அந்த நரகத்திற்குரிய அந்த இடத்தில் அங்க ஒரு என்ன செய்யப்படுவான்? அங்க ஒரு யூதனோ கிறிஸ்துவனோ அங்க அவன் நுழைவிக்கப்படுவான் என்பதுதான் இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். எனவே அதாவது இதில் நான் என்ன புரிந்து கொள்ளணும்? அந்த யூதர்கள் கிறிஸ்துவர் என்பவர்கள் அவருடைய குஃப்ரின் காரணத்தால் அவங்க நரகத்தில் நுழைவார்கள். அவர்களுடைய குஃப்ரின் காரணத்தால் அவர்கள் நரகில் நுழைந்தே தீர்வார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்ப அது ரப்புடைய தீர்ப்பு. அப்ப அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? அப்ப அந்த மூமின் முஸ்லிமுக்குரிய நரகத்துக்குரிய அந்த இடத்துக்கு என்ன செய்யப்படுவான்? இவன் அந்த இடத்துக்கு அவன் நுழைவிக்கப்படுவான் என்பது இந்த செய்திக்குரிய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி அபு மூஸா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 5342வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. நான் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் படித்தோம், அகீதா 40 ஹதீஸ்கள் அகீதா சம்பந்தமா படிக்கும் போது ஒருவர் என்ன செய்வார்? அவரது கபரிலே அடக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அவருடைய சொர்க்கத்துக்குரிய இடம் நரகத்துக்குரிய இடம் என்பதெல்லாம் அவருக்கு காண்பிக்கப்படும். அப்படிதானே? அதாவது சொர்க்கத்துக்குரியவராக இருந்தால் அவருக்கு இது உமது நரகத்துக்குரிய இடம் இதுதான், இதிலிருந்து நீங்க பாதுகாக்கப்பட்டு என்ன செய்து விட்டு சொர்க்கத்துக்கு நீங்கள் நுழைவிக்கப்பட்டு இதுதான் சொர்க்கத்தில் உமது இடம் என்று காட்டப்படும். நரகத்துக்குரியவன் என்றால் அவனுக்கும் காட்டப்படும் என்றதை பார்க்கிறோம். அந்த ஹதீஸ் கூட நமக்கு இதுக்கு விளக்கமாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு என்ன செய்யப்படுகிறான்? அந்த முஸ்லிம் சொர்க்கத்தில் நுழையும் போது அவனுடைய நரகத்துக்குரிய அந்த இடத்துக்கு ஒரு யூதன் அல்லது ஒரு கிறிஸ்துவன் அந்த இடத்துக்கு என்ன செய்யப்படுகிறான்? நுழைவிக்கப்படுகிறான் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அப்ப இது இதுல நாங்க 39வது ஹதீஸுல் குத்ஸி. இறுதியாக 40வது ஹதீஸுல் குத்ஸிக்கு நாம் வருவோம். இதோட 40 ஹதீஸுல் குத்ஸி நிறைவடைகிறது. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم احتجت النار والجنة فقالت هذه يدخلني الجبارون والمتكبرون فقالت هذه يدخلني الضعفاء والمساكين فقال الله عز وجل لهذه أنت عذابي أعذب بك من أشاء وربما قال أصيب بك من أشاء وقال لهذه أنت رحمتي أرحم بك من أشاء
வலிகுல்லி வாஹிதத்தின் மின்குமா மில்உஹா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது நரகமும் சொர்க்கமும் என்ன செய்தன, தர்க்கித்துக் கொண்டன. இஹ்தஜ்ஜத்தின் நாரு வல் ஜன்ன, நரகமும் சொர்க்கமும் தர்க்கித்துக் கொண்டன, வாக்குவாதத்தில் ஈடுபட்டன. ஃபகாலத், நரகம் என்ன சொல்கிறது, ஹாதிஹி யதுகுலுனி அல் ஜப்பாரூன் வல் முத்தகப்பிரூன், நரகம் என்ன சொல்கிறது, அக்கிரமக்காரர்களும் ஆணவம் கொண்டவர்களுமே எனக்குள் நுழைவார்கள், அக்கிரமக்காரர்களும் ஆணவம் கொண்டவர்களுமே எனக்குள் நுழைவார்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக அந்த மோசமான பண்புகளிலிருந்து. அடுத்து சொர்க்கம் சொல்லுகிறது, வகாலத் ஹாதிஹி யதுகுலுனி அல்-துஅஃபா வல் மசாகின், சொர்க்கம் என்று சொல்லுது பலவீன, அல்-துஅஃபாண்டா பலவீனர்கள், வல் மசாகின்டா ஏழைகள். இதுல மேல பாதம் அல் ஜப்பாரூன் யாரு, அக்கிரமக்காரர்கள், முத்தகப்பிரூன் ஆணவம் கொண்டவர்கள், அல்-துஅஃபா வல் மசாகின்டா அல்-துஅஃபா பலவீனர்கள், ஏழைகளுமே எனக்குள் நுழைவார்கள் என்று சொன்னது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபகால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் நரகத்தில் என்ன சொல்கிறான், அந்தி அதாபி, நீ எனது வேதனை, உஅذிபு பிகி மன் அஷா, நான் நாடியவர்களை உன் மூலம் நான் வேதனை செய்வேன், உன் மூலமாக நான் நாடியவர்களை என்ன செய்வேன், வேதனைக்கு உட்படுத்துவேன், வேதனை செய்வேன். சில உசீபு பிகி மன் அஷா, நாடியவர்கள் நான் வேதனை கொடுப்பேன் என்பது, அதில் அதை அந்த வேதனையை ஏற்படுத்துறது என்பது. வகால லிஹாதிஹி, அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்றான், அந்தி ரஹ்மதி, நீ எனது அருளாகும், நீ எனது அருளாகும், நீ எனது கருணையாகும். ரஹமு பிகி மன் அஷா, நான் என்ன செய்கிறேன், அதாவது நான் நாடியவர்களை உன்னை கொண்டு என்ன செய்கிறேன், ரஹமத்தை செய்ய வைக்கிறேன், சொர்க்க உனக்குள் நுழைவிக்க வைக்கிறேன், அருள் புரிகிறேன். வலிகுல்லி வாஹிதத்தின் மின்குமா மில்உஹா, எனவே அதில் என்னது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்குரியவர்கள் உள்ளார்கள், அதற்குரியவர்களை கொண்டு நிரப்புவேன், உங்கள் ஒவ்வொருவரையும் அதற்குரியவர்களை கொண்டு நிரப்புவேன். அப்ப நரகத்துக்குரியவர்கள் யார் என்றா, யாரு, அக்கிரமக்காரர்கள், ஆணவம் கொண்டவர்கள், சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்கள். அப்படித்தானே, சத்தியத்தை ஏன் ஏற்க மறுக்கிறாங்க, அவருடைய ஆணவத்தால், கர்வத்தால் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறார்கள். சத்தியம் மிக தெளிவாக தெரிந்த பெறும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிறார்கள். அதே போன்று சொர்க்கத்துக்குரியவங்க யாரு என்றால், பலவீனமானவர்கள், ஏழைகள் எனக்குள் நுழைவார்கள். எனவே இதெல்லாம் சொர்க்கவாசிகளுக்குரிய பண்பு. என்ன, பணிவு என்ற பண்பு. செல்வந்தர்கள் நுழைய மாட்டார்கள் என்பது பொருள் அல்ல. செல்வந்தர்கள் அதற்குரியதை அவங்க நிறைவேற்றுவாங்களா இருந்தா, செல்வத்துக்குரிய ஹக்கை அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க யார், அவங்க உயர்வானவர்கள், சிறப்புக்குரியவர்கள் என்பதுதான். எனவே இந்த செய்தி நாங்கள் இதில் படிக்கக்கூடிய 40வது ஹதீஸுல் குத்ஸியாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், நரகத்தை பார்த்து நீ எனது தண்டனை, நான் உன்னை கொண்டு நாடியவர்களை வேதனை செய்வேன். சொர்க்கத்தை பார்த்து நீ எனது ரஹ்மத், உன்னை கொண்டு நான் நாடியவர்களுக்கு அருள் புரிவேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நிரப்பதற்கென்று இருக்கிறார்கள், அதற்குரியவங்க. அந்த மாதிரி தான் உலகத்துல வாழ்றான். என்ன, நரகத்துக்குரியவன் அந்த நரகத்துக்குரிய முறையில் அவனது வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்கத்துக்குரிய அதுக்கு போன்று அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டுக்கும் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாத்து இந்த உன்னதமான சொர்க்கத்துக்குரியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி, இன்றைய நாம் இந்த 40 ஹதீஸுல் குத்ஸி என்ற பகுதியை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம்.